வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து சின்ன டவுட் இருக்கு, அதெல்லாம் நம்ம கிளாரிஃபை பண்ண போறோம். கேட்டிருந்ததை நான் கிளாரிஃபை பண்றேன், அவ்வளவுதான். பாக்யலட்சுமி ஜெயராமன், நீங்க வந்து பாதுஷாவுக்கு வந்து மைதா மாவு அளவு காமிக்க சொல்லியிருந்தீங்க. நான் வந்து இதை பாருங்க, இந்த டம்ளர்ல ஒரு டம்ளர் எடுத்துட்டேன். அதாவது ஒரு டம்ளர் மைதா மாவுனா ஒரு டம்ளர் சுகர், 1:1 தான் அதுக்கு அளவு. மிச்சதெல்லாம் வந்து நான் அதுலேயே ஒரு ஸ்பூன் காமிச்சிருக்கேன் பாருங்க. அந்த ஸ்பூன்லேயே வந்து 4 ஸ்பூன் கீ போட்டுக்கோங்க, 1/2 ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர், ஒரு 1/4 பிஞ்சு இல்லைன்னா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் வந்து சமையல் சோடா இல்லைன்னா வந்து ஆப்ப சோடா. இதை இந்த மெஷர்மெண்ட்டில் பண்ணிங்கன்னா பாதுஷா வந்து ரொம்ப நல்லா வரும். வேணும்னா அந்த வீடியோவும் முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா. அதுக்கப்புறம் சௌமியா, அப்புறம் கொள்ளுக்கோட்டி, இவங்க வந்து பாகு வெல்லமா அச்சு வெல்லமா இல்லை மண்டை வெல்லமான்னு கேட்டிருந்தாங்க. எந்த வெல்லம் வேணாலும் யூஸ் பண்ணலாம் அதிர்சத்துக்கு, ஓகேவா? பாகு வெல்லம் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கும், அவ்வளோதான். கொஞ்சம் டார்க்காக இருக்கும், வேறு எதுவும் இல்லை, வித்தியாசம் வேறு எதுவுமே கிடையாது. அதனால் எந்த வெல்லம் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அப்புறம் அம்மு, அப்புறம் நாகலதா, அப்புறம் பானுமதி, இவங்கெல்லாம் வந்து சோமாஸ் கேட்டிருந்தீங்க. நான் வந்து இன்னொரு 2-3 நாளில் சோமாஸ் வந்து அப்லோட் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் ரேணுகா பாலாஜி, நீங்கள் வந்து காரமான ரெசிபிஸ் கேட்டிருந்தீங்க தீபாவளிக்கு, அதுவும் ஒரு 2-3 நாள் அப்லோட் பண்ணிவிடுவேன். அப்புறம் தியாகு அம்மா, நீங்கள் வந்து குக்கரான்னு கேட்டிருந்தீங்க. கீரை, ஒரு பாலக்கீரை பண்ண பாத்திரம். ஆக்சுவலாக அது குக்கர் கிடையாது, ஒரு அடி கனமான பாத்திரம், மூடி போட்டு நான் வேக வச்சுருக்கேன். இதான் அந்த பாத்திரம். அதுக்கப்புறம் வந்து அப்பர்னாவும் சரி கொள்ளுக்கொட்டையும் சரி, எந்த கைண்ட் ஆஃப் ரைஸ் யூஸ் பண்ணீங்கன்னு கேட்டீங்க. அப்பர்னா வந்து நீங்கள் புட்டு ரைஸான்னு கேட்டீங்க. புட்டு ரைஸ் வேற, மாவரிசி வேற. இதை பாருங்க, இதுதான் மாவரிசி, இதுதான் மாவரிசி. இது வந்து எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லையும் கிடைக்கிது, சூப்பர் மார்க்கெட்டில் எல்லா இடத்துலையுமே கிடைக்கிறது. நீங்கள் போய் மாவரிசின்னு கேட்டாலே கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா பச்சரிசி வாங்கிக்கலாம். அப்புறம் தியாகமா, இதுதான் வந்து அந்த பாத்திரம், அடிகனமான பாத்திரம். இதில் போட்டு தான் நான் வந்து வேக வச்சேன் அந்த கீரை, அவ்வளோதான். உங்கள் டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் எழுதி அனுப்புங்க, நான் அப்புறமா அதை வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன்.